எத்தே இந்தாங்க இட்லி அவிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. கூடு மருமவளே, நல்லா விரைச்சிக்கிட்டு வருது, தண்ணியில கையை வைக்க முடியல. குளிர் ஜுரமா இருக்க போது தே, சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. சுவாரம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இல்லாத நோயை வர மாதிரி பண்ணிடாத. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? குளிரா இருக்குது, நீங்க மாத்திரை போடுங்கன்னே. மாத்திரையெல்லாம் நான் சும்மா சும்மா போட மாட்டேன். எனக்கு மாத்திரை போட்டே பழக்கம் கிடையாது. பேசாட்டி போ மருமவளே. ஏமா என்ன செய்யற? பாட்டி ஸ்வேதா, இந்த இதுல இரு. சாப்பிட்டுட்டு இருக்கியோ? சாப்பிடு சாப்பிடு. இட்லி அவிச்சே, நீ சாப்பிடுறியா ஸ்வேதா? எனக்கு வேண்டாம் மைனி, நான் எங்க வீட்லயே சாப்பிட்டு தான் வந்தேன். நல்ல வேலை, எங்க சாப்பிட்றேன் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். நானே ஒரு தட்டு இட்லி தான் அவிச்சேன், கரெக்டா 6 இட்லி. எனக்கு 3, எங்க மாமியாருக்கு 3. நீ வேற சாப்பிட்டேன்னா இட்லி காணாத பத்தியா? சின்ன பொண்ணு, உனக்கு கூறு இருக்கா இருக்காதா? வந்து பிள்ளைட்டு இப்படிதான் பேசுவியோ? மைனி, நான் ஒன்னும் நீங்க போடுற சோத்துக்காண்டி இங்க வரலனே, நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆளுக்குன்னு என்னை பத்தி முறைச்சிட்டு இருக்கீங்க, உள்ளத தானே சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காதடி, உங்க மைனி கறிக்கு பேசவே தெரியாது. அந்த நாய் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட மாட்டா. ஒரு ஆள் போல ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டா. நீ எது நான் தப்பா நினைச்சுக்காத. என்னம்மா மைனி கறிக்கு ஜால்ரா அடிக்கியோ? ஜால்ரா அடிக்கிறதுக்கு என்னட்டி இருக்கு? எனக்கு உடம்பு முடியல. இன்னைக்கு இட்லிலாம் அவதான் அவிச்சா, சாம்பார் வச்சா, அதனால எனக்கே முடியலடி. அது சோம்பேறி கழுத. வெறும் ஒரு தட்டு இட்லி அவிச்சு வச்சுட்டு 2 பேர் திங்கிறதுக்கு வச்சிருக்குது. மதியம் இனிமே நான் தானே செய்யணும். அதுக்கே முடியாம கிடக்கேனா? சரியான ஆளுதாம்மா நீ. எனக்கு வச்சிருக்க மாமியார் எப்ப என்னை வீட்டை விட்டு துரத்தலாம், எப்ப ஆளைய முழுங்கலான்னு அலையுது. நீ நல்லா உன் மருமகளுக்கு நல்ல ஜால்ரா அடிச்சுட்டு சிங்கி அடிச்சுட்டு ஈரி. மைனி, நீங்களும் கொடுத்து வச்ச ஆளுதான். இல்லன்னா இப்படி ஒரு மாமியா உங்களுக்கு கிடைக்குமா? ஏன் அம்மா, உங்க அம்மையை பத்தி தெரியாம ஏதாவது நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடாதம்மா. அம்மா பேச்ச விடுங்க டி. ஒரு 3 இட்லி தந்துட்டு 3000 சாண்டே இழுக்காளுவோம். நீ சாப்பிடு. தீபாவளிக்கு உன் மருமக வீட்டுக்கு போயிட்டு ஒரேடியா அங்கேயே ஒரு வாரம் டேரா போட்டுட்டு தானே வந்த. என்ன மைனி, பேசி பேசி எங்க அம்மாவை நல்லா உங்க கைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க போல. ஆமா, உங்க அம்மா பெரிய இங்கிலாந்து நாட்டு இளவரசி. உங்க அம்மையை பேசி பேசி கைக்குள்ள போட்டு பெரிய கோட்டை கட்ட போறாவோ. அட போமா அங்கிட்டு. இந்த கிளவியே இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு, வந்துட்டா பேச. ஏம்மா பாத்தியா, உன் மருமவ பெரிய ஊர் உலகத்துல இல்லாத மருமவ பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தியே. உன்னை எப்படி சொல்றாவுன்னு நானும் கேட்டுட்டு தான்ட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இப்படி நச நசன்னு பேசுற வாயை கீழி சித்த அச்சு விடனா இல்லையான்னு பாருவேன். அத்தை கிழவி, என் வாயை தைக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல வச்சு இட்லியை தின்னுங்க, சூடா ஆறிட போகுது. அப்புறம் சும்மாவே அதுல நொட்டை இதுல நொட்டைம்பிங்க. அப்புறம் ஆறி போன இட்லியை தின்னுபுட்டு கல்லு மாதிரி இருக்குது, பாறங்கல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சாப்பிடுமா சாப்பிடு. இட்லிக்கு தொட்டுக்க என்னது? கத்திரிக்காய் போட்டு என்னத்தையோ சாம்பார வச்சிருக்கா. என்ன கத்திரிக்காயா? ஐயா, கத்திரிக்காய் ஒரு காயா? இதுல சாம்பார் வேற. ஆமா, நேத்து கன்னி பூச்சலையும் சாம்பார் வத்த குழம்பு தான் வச்சோம். இன்னைக்கும் சாம்பார். ஸ்வேதா, கத்திரிக்காயும் ஒரு காய் தான். ஸ்கூல் புக்ல எல்லாம் படிச்சது இல்ல? ஐ, நீ என்ன நக்கலா? இல்லம்மா, விக்கலு. அடிக்கலா கூட கூட எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க டி. இங்க இருந்தாலே இந்த நாத்து சண்டை தான் இழுப்பா. நான் போய் பாத்திரம் கழுவ போறேன். நல்லதுமா, போ போய் முதல்ல அதை செய்யி. மருமவளே, கண்ணாடி கிளாஸ் பீங்காங்கப்பெல்லாம் நிறைய இருக்கு, நேத்து குடிச்சிட்டு வச்சது. அதெல்லாம் பார்த்து பொறுமையா கழுவுமா. போட்டு போட்டுன்னு கழுவி வீசிடாத. அப்புறம் அம்பட்டு கிளாஸுக்கு அப்பெல்லாம் உடஞ்சு போயிரும். விலை கூடுனது பாத்துக்க. என்ன மாமியார் கிழவி, என்னங்கிறேன்? ஏன் இந்த கிளாஸ் டம்ளர் கூட என்னால ஒழுங்கா கழுவி வைக்க தெரியாதா? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இதை பண்ணாத அதை பண்ணாத, ஒழுங்கா கூட்டு அந்த குப்பையை அங்கிட்டு தள்ளு இங்கிட்டு தள்ளுங்கிறது. ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியாதாக்கும்? எங்க அப்பா கிட்ட அப்பமே சொன்னேன், இந்த குடும்பத்துல வாக்கப்பட மாட்டேன்னு. சொல்ல சொல்ல கேட்காம இங்க வந்து தள்ளி விட்டாரு. என் குடும்பமே சேர்ந்து இந்த பாதாள சாக்கடைக்குள்ள கொண்டு வந்து தள்ளி விட்டாவோ. வரட்டும், கோயிலுக்கு போயிருக்காருல அந்த மனுஷன் வரட்டும். பெருசா எங்க அம்மா விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் எங்க அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாருல, அவருக்கு இருக்கு. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? குடும்பமே சேர்ந்து என்னைய கொடுமை பண்றாங்க. கண்ட பிசாசு கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. வரட்டும், அவர் வரட்டும். என்னமா நடக்குது இங்க? மைனி என்னமோ உன்னை சீரியல்ல வர பெரிய வில்லி ரேஞ்சுக்கு பேசிட்டு போறாவோ. நீ பாத்துட்டு கம்முன்னு இருக்க. பாத்தியாட்டி இவள? இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா? இதுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன், அவ ஏதாவது சொல்லுவா. எதுக்கு என் வாயை கொடுத்து நான் புண்ணாக்கணும்? அதனாலதான் அமைதியா மூடிட்டு இருக்கேன். சரி அம்மா, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் ஸ்வேதா, இங்க இருக்கணும் தானே வந்த? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக வேண்டியதானே? வேணாப்பா, இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு தலைவலி வந்துடும். நான் கிளம்புறேன். சாரி டி, அப்ப நீ பாத்து போ. நானும் விரைச்சிட்டு வருது, மூடிட்டு தூங்கலாம் தான் இருக்கேன். வெளியில கோலப்படி சத்தம் கேட்க மாதிரி இருக்கு, போய் பாக்கும். என்னம்மா நீ வெளில வர? ஏட்டி கோலப்படி சத்தம் கேக்கு, போய் அவரை நிக்க சொல்லிட்டி. சரி நீ மெதுவா வா, நான் அவரை நிறுத்தி வைக்க. கோலப்படி கோலப்படி என்ன? ஐயா நிக்க நிக்க கேட்காம போறாரே. அம்மா, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு கீழே விழுந்து கிடக்கா. ஏ அம்மா,
குறுக்கே உடைஞ்சிட்டு. ஐயோ நிமிர கூட முடியலையே. ஏடி ஸ்வேதா கொஞ்சம் தூக்குடி. அம்மா என்னாலயே நிமிர முடியல, எந்திக்க முடியாம இருக்கேன். எல்லாம் இந்த நெட்டு மாடு பண்ண வேலைதான். நாசமா போறவ நேத்து வாசல விளக்கு வைக்கன்னு இருந்து எண்ணெய் அமர்த்தி வாசல கொட்டி விட்டுட்டா. அந்த ஆளு எண்ணெயெல்லாம் வலிச்சு எடுத்துட்டு கழுவி விட்டுட்டு வாசல நல்ல துணியை போட்டு தொடனே அப்படியே விட்டுருக்கா பாரு. அம்மா வலிக்குது, தூக்கி விடு. வயசாளி எனக்கு களியில டீ பியாதி எடுப்ப ஒரேடியா என்னை முடிச்சு விட்டு மேல பரலோகத்துக்கு அனுப்பி விடலான்னு பார்க்க நினைக்கேன் உன் மைனிக்காரி. ஏம்மா மைனிக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என் மேல விழுந்து நீ கீழே விழுந்துருந்தா மண்டை உடஞ்சி நேரம் செத்து போயிருப்ப. கையை பிடிச்சி மெதுவா எந்திரிட்டி. எம்மா எம்மா என்னால நிமிரவே முடியல. ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டி, ஆட்டோ வர சொல்லட்டா? எனக்கும் குறுக்கு நிமித்த முடியல. ஆ ஆ என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிஞ்சது என்னை கொண்டு போட்டுருவாரு. சும்மாவே அங்க எங்க ஏன் போறேன்னு கேட்டுட்டு கிடக்காரு. இதுல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்தேன் சொன்னேன், அவ்வளவுதான் என்னை முடிச்சே விட்டுருவாருமா. மெதுவா வாம்டி, அவர்கிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்காத. வீட்டுல தைலம் கிடக்கு, லேச தேய்ச்சி விட்டு வெண்ணி வச்சு ஊத்தி விடுறேன். கேட்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறோம்டி, ஒரு ஊசி போட்டா கேட்கும். மெதுவா வாமா. என்ன ரெண்டு குனிஞ்சு கிடந்து எடுத்து தேடுது? எம்மா இந்த மைனிக்காரி வந்துட்டாவோ. என்ன அம்மாவும் அவளும் கீழே குனிஞ்சு ஏதோ தேடுற மாதிரி இருக்கு. என்ன அத்தை கிழவி சொன்ன நானும் தேடி தருவோம்லா? கம்மல திருக்கு எதையும் தொலைச்சிட்டு தேடுறீங்களா? உன் முவரைய தேடுறேன், முவரைய. ஓடிடு கண்ணு முன்னாடி நிக்காம. நான் என்ன உங்க பொருளை தூக்கிட்டு ஓடிடவா போறேன்? தேடி திறந்தன சொல்றேன், அதுக்கு என்ன பேச்சு பேசுறாவுமா? மைனி வாசல் எதுக்கு எண்ணெய் கொட்டி வச்சிங்க? எங்க அம்மா விழுந்து மண்டையை உடைக்கிறதுக்கா? அத்தாடி எண்ணெயில வழுக்கி கிளிக்கி விழுந்து தொலைஞ்சிடுச்சா? நேத்தே எண்ணெயை துடைக்க சொன்னாவோ, நான் அப்படி மறந்து விட்டுட்டேனே. பாருங்க நீங்க பண்ண வேலையெல்லாம் நானும் எங்க அம்மாவும் வழுக்கி விழுந்து குறுக்க உடைச்சு வச்சிருக்கோம். ஏ ஸ்வேதா வாயை முடிட்டு வாட்டி. அந்த மூதேவிக்கிட்ட என்ன பேச்சு? என் மவங்காரன் வரட்டும், அவன்கிட்ட சொல்லி இவளை அடக்கி வைக்க சொல்லணும். உன் மவன் கிழிச்சான், எந்த நேரமும் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு அலையிறான். நீ அவன்கிட்ட சொல்ல போறியாக்கும்? நீ பைய வாமா, ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசியை போட்டுருவான். எந்த நேரத்துக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் நாசமுத்து போனவா. இந்த மொகர வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நேரம் சரியில்லாம இருக்கு எனக்கு. இவ்வளவு ரெண்டு பேரும் வழுக்கி விழுந்ததுக்கு நான் என்ன செய்வேன்? என்னைய போட்டு திட்டிட்டு இருக்காளுவோ. அத்தை கிழவிக்கு என்ன இருக்கிறது கூடயே கண்ணு தெரியல. அத்தை கிழவியை விடுங்க. இந்த நாத்துக்காரிக்குமா கண்ணு தெரியாம இருக்கா? என்னமோ பண்ணிட்டு போறாளுவோ. உதவி செய்யணும்னு கேட்டா அதுவே பெரிய உபத்திரமா முடிஞ்சு போயிருதுமா. நாம வீட்டுக்குள்ள போய் தூங்க வேண்டியதுதான். ஏ அம்மா, நான் கொட்டின எண்ணெயில நானே வலிக்கி விழுந்துட்டேனே. இதுக்கு பேர் தான் வேணா விதைச்சவன் வேணா இருப்பாங்கிறதா? எம்மா எம்மா எந்திக்க முடியலையே. அத்தை கிழவி என்னையும் சேர்த்து கூட்டு போங்க. விழுடி விழு, அப்படியே செத்து கடை. என்ன வாய் பேசுன? ஐயோ கடவுளே, மழை வேற இப்படி பெய்யுதே. இந்த பிள்ளைகளுக்கு வேற காலேஜ் வச்சு தொலைச்சிட்டாவோ. காலேஜுக்கு போவையிலையும் மழை தான், வரையிலையும் மழை தான். மழையோடில என் பிள்ளைகள் நினைஞ்சிட்டு வரும். நைட்டு போல பெய்யலாம்லாமா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மழை பெய்ய வேண்டியதானே. யாரும் வேண்டான்னா பகல் பூரம் போட்டு கொளுத்துது. மனுஷ மக்கள் நடமாட வேண்டாமா? ஒரு பொருள் வாங்க போக முடியல, காய் வேற தீந்துட்டு அதையும் வாங்க போக முடியல. வெளியில வேலைக்கு போற ஆட்கள் அன்றாட வேலையை பார்க்க வேண்டாமா? இப்படி மழை பெஞ்சா எங்க இருந்து வேலை பார்க்க என்ன செய்ய? பெய்யுற மழை 3 நாளுமா பெய்யும். கொஞ்ச நேரம் இந்த மழையை நிறுத்தி வச்சா அழுக்கு போல இந்த பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறமேட்டு பெய்ய வேண்டியதானே. மாடியில அடப்பு கிடப்பு எது இருக்கான்னு தெரியலையே, போய் பாப்போம். தண்ணி வேற கீழே கம்மியா தான் விழுது. தகடியில தண்ணி எதுவும் கட்டி கிடக்குமா? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். ஐயா போய் இந்த ஓட்டையில குத்தி விட்டு அடப்பை எடுத்து விடுவோம். ஏலே சிவா, போனே கெதிட்டு கிடக்காத. பரிச்சைகள் நடக்கு, புக் எடுத்து படி. ஏமா ஸ்கூல் லீவு தானே, சாயங்காலம் இருந்து படிப்பேன். இந்த மழை பெய்யறதுல யாருக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் சந்தோஷம். நல்ல கொண்டாட்டம் போட்டுட்டு தான் அலையுதுவோம். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது மழை லீவ் விட்ட டிவி முன்னாடி தான் ஆன உட்காந்து பார்ப்போம். எங்க மாவட்டம் சொல்றாங்களா இல்லையா ஸ்கூல் லீவா இல்லையான்ட்டு. ஆனா அந்த பலாப்பழம் நியூஸ்ல 9 மணிக்கு தான் சொல்லுவோம் மழைக்கு லீவுன்னு. அது தண்டி நாங்க வாயை பொழுது பார்த்துட்டு இருப்போம் டிவியவே. இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் போன்ல உடனுக்குடனே மெசேஜில் வந்துருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, வாட்ஸ்அப்ல நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு பேசாட்டி போன்ல உட்காந்து நோண்டிக்கிட்டு கேம் விளையாடிட்டு கிடக்க முடியுது. வேற என்னமா செய்ய சொல்ற? எனக்கு டைம் பாஸ் ஆக வேண்டாமா? நாங்களாம் ஸ்கூல்ல லீவ் விட்டா அழகா அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு கிடப்போம். நீங்களும் பண்ற என்ஜாய்மெண்ட்லாம் ஒரு என்ஜாய்மெண்டால போனை தூக்கி வச்சுக்கிட்டு அதுலயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்க காலத்துல போன் இருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்களும் என்னைய மாதிரி தான் போனை தூக்கி வச்சுட்டு இருப்பீங்க. அந்த காலத்துல போன் இருந்தாலும் நாங்க இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டோம்ல. அதுல அப்படி என்னதான் இருக்கோ போட்டு விளையாடுறதுக்கு. பரீட்சைக்கு 2 பாடம் படிக்கல, நல்ல வேளை லீவ் விட்டா உடனே காலையில. இப்ப அந்த 2 பாடத்தை எடுத்து படிக்கலாம்ல. படிச்சு முடிச்சா உனக்கு அந்த இது முடிஞ்சதுல. அதான் நிறைய டைம் இருக்கலாமா, அப்புறமா பார்த்து படிச்சுக்குவேன் விடு. நாளைக்கு என்ன பரீட்சை? இன்னைக்குள்ள பரீட்சை இல்ல நாளைக்கு வேறயா? எனக்கு தெரியாது. படிக்கிற மாடு உனக்கு தெரியாம இருக்குமா? யார்ட்டையாவது போன் அடிச்சு கேளு. உங்க டீச்சர் நம்பர் இருந்தா தாள, நான் பேசுறேன்.
ஆமா எங்க டீச்சர் உனைய மாதிரி சும்மா இப்படி சோப்பால வெட்டியா உட்காந்துருப்பா பாரு. நீ போன் பண்ண உடனே எடுக்கிறதுக்கு போமா. என்ன பாடம் வரும்னு கேட்டு அது படியும்ல. ஏம்மா பக்கத்துல இருந்து இப்படியே ஏதாவது சொல்லி உடஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைஞ்சிட்டே வெளியில ஓடிடுவேன் பாத்துக்க. நீ என்னமோ பண்ணு, வயிறு வேற பசி, சோத்த போட்டு திங்க போறேன். நீ சாப்பிடவா? எனக்கெல்லாம் பசிக்கல. அதானே போன் எடுத்து வச்சிருந்தா எப்படி பசிக்கும்? எம்மா தாயே, யாருமா நீ? வயிறு பசிக்காததுக்கும் போனுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அத பாத்துட்டே இருக்கலல, அப்புறம் எப்படி பசிக்கும்? ஐயோ அப்பா தலை வலிக்குது. முட்டைக்கண்ணு ரெண்டையும் வச்சு போனையே பாத்துட்டு இருந்தனா தலை வலிக்கதான் செய்யும். எம்மா அங்கிட்டு போமா, எரிச்சல கிளப்பிக்கிட்டு. எரிச்சலா இருக்கால? அம்மா பேசுறது எரிச்சலா இருக்கா? போன் ஓட்டிட்டே இரு, உனக்கு எரிச்சலா இருக்காது. ஷே அப்பா, எல்லாத்துக்கும் போனு போனு போனு, கால் வேற புடிச்சுக்கிட்டு. போனை வச்சுக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கால் பிடிக்காம பின்ன என்ன செய்யும்? வயிற்று கலக்குது, தூர போமா. போன் பார்த்துட்டே இருக்கல, அதான் வயிற்று கலக்குது. நல்லா இருப்ப, என் போன நாள் நீயே வச்சுக்கோமா, நான் போறேன். என்னட்டி அக்கா இப்படி மழை பெய்யுது, நம்ம ஊர்ல வெள்ளம் வந்துருமோ? வெள்ளம் மட்டும் வந்து செம்மையா இருக்கும் டி. காலேஜ் லீவ் விட்டுருவாங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க. போன வருஷம் வெள்ளம் வந்ததுல நம்ம வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு டி. முதல்ல போய் வீட்டெல்லாம் ஒதுக்கி எடுக்கணும். ஆமா சோனி, நம்ம புக்கு நோட்டெல்லாம் கீழே தானே வச்சிருக்கோம், அவளத்தையும் எடுத்து மேல தூக்கி வைக்கணும். மேகம் கருக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக், மின்னல் சிரிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக். இட்டி மழையில நிறையாத ஒழுங்கா கொடக்குள்ள வந்து நில்லு. போட்டி மழையில நினைக்க சூப்பரா இருக்கு, வந்து டான்ஸ் ஆடு. வீட்டுக்கு இப்படி நினைச்சிட்டு வா, அம்மா செருப்பால அடிப்பா. அடிச்சா வாங்கிக்கோ. நான் என்னைய எதுக்கிட்டே அடிக்க போது, அம்மா உனையதான் அடிப்பா. சோனி ஒரே ஒரு வாட்டி வந்து நின்று ஆடி பரட்டி, செமையா இருக்கு. மேகம் கருக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக், மின்னல் சிரிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக், சாரல் அடிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக், தானா நானினி தானா நானினி தானா நானினி நீ. வீட்ல குளிக்கிறத விட டெய்லி இப்படி மழை பெஞ்சு மழையில குளிச்சா செமையா இருக்கும் டி. யா ஆத்தா, ட்ரெஸ் பூரா நனைஞ்சிட்டு சோனி இன்னைக்கு செத்தடி நீ. எடி ட்ரம்மு அம்மாடி. சும்மா நடிக்காத சோனி, அம்மா எதுக்கு இந்த மலையில வர போறா? இந்நேரம் வீட்டுல காப்பியை குடிச்சு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. இட்டி அம்மா மொட்டை மடல நின்னு பாக்குட்டி. லூசு, கண்ணை திறந்து பாரு நாயே. இருக்கி பாருடி, பார்த்து தோல. எம் எம் எம்மா, வீட்டுக்குள்ள வா. பட்டாச்சி ரோட்ல கிடந்து ஆட்டமா ஆடுற. இட்டி ட்ரம்மு என்னடி செய்ய? என்னமும் செய்யி, என்கிட்ட எதுக்கு கேட்க? நான் தான் அப்பல இருந்து நினையாதான் சொன்னோம்லா. அம்மா அடிப்பாளோ? இல்ல, உனைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவா. வா வீட்டுக்கு வா, உள்ள வா. மலையில கிடந்து ஆட்டமா போடுற. அடிக்காதம்மா, விடு விடு விடு. மலையில இப்படி நினைறியடி, காய்ச்சல வந்துட்டுனா எவ துட்டி செலவழிக்கா? துட்டி எங்கிட்ட இருக்கு. கொடை எதுக்கிட்டு கொடுத்து அனுப்புனேன்? கொடை எதுக்கு கொடுத்து அனுப்புனேன்? சின்னவா, அவன் கூட கொடைய பிடிச்சிட்டு வாரா. உனக்கு அறிவு எங்கிட்ட போச்சு? மலையில நினைச்சுக்கிட்டு வர, ரோட்ல வச்சுட்டு ஆட்டம் போடுற ஆட்டம். கூத்து கட்டிட்டாலே ஏறியடி. இனிமே நினைவியா மலையில நினைவியா? நினைய விடுமா, வீடு அடிக்காத. நீ எடுத்துக்கிட்டு இங்கே நிக்க, நீ நினைச்சிட்டு வந்தியா? எம்மா, என் மேல நாள் தொட்டு பாத்துக்கோ, நினையவே இல்ல. சும்மா இணைய போட்டு இது பண்ணாத. அவன் நின்னு ஆடிட்டு கிடக்கா, இவன் இருந்து பாக்கா. பின்ன நான் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் அவ பண்ணதுக்கெல்லாம் என்னையும் சேர்த்து திட்டு. ரெண்டு பேரும் உள்ள போய் ட்ரெஸ் மாத்தி கட்டி. பிள்ளைகளு பொட்டஞ்சிக்க வளர்ந்ததுக்கு அப்புறமா சொல் பேச்சு கேட்காம அலையிறாளுவோ. இவ்வளவு நேரம் பிள்ளைகள் மலையில எங்கோடி வந்துக்கிறோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு கிடந்தா நல்ல ஆட்டம் முடியல வரா. ஏட்டி அக்கா, அப்பமே சொன்னேன் நினையாத அம்மா கொன்னு எடுத்துருவான்னு. கேட்டியா? போட்டி தூர. நல்ல ஆளு. ஈக்குச்சி, நீல ஒரு தங்கச்சி ஆட்டி, தூர பேரு. நான் போவேன், இல்லைன்னா இங்கேயே பாய விரிச்சு மல்லாக்க படுப்பேன். உனக்கு என்னட்டி வந்தது? ஏட்டி ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வந்து காப்பி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சட்டாப்ப பறந்து வந்துரும். யாத்தாடி சட்டாப்பியா? அம்மா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஒர்க்கை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா டைம் ஆயிட்டே இருக்கே. ஸோ இப்போ அந்த ஆள் மேனேஜர் வேற வந்து உசுரை எடுப்பான். என்னோட சிஸ்டமில் தான் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ? ஐயோ, ஒன்றும் புரியல. துளசி, வேலையை முடிச்சிட்டியா? இன்னும் 2 மினிட்ஸ் டி. என் சிஸ்டம் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. வெயிட் பண்ணி வரேன். ஐயோ, பாஸ் வந்துட்டு இருக்காரு, நான் என் இடத்துக்கு போகிறேன். சரிடி, போ, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். வருண், இன்னைக்காவது நீ லவ் பண்ற பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா. டேய், நீ வேற, அவ என்கிட்டயே பேச மாட்டா, உன்கிட்ட எப்படிடா பேசுவா? நான் மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ என்னைய லவ் பண்ணல.
அப்போ ஒன் சைட் லவ்வா? அப்படின்னு சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரத்துல அவளும் ஓகே பண்ணிடுவா, அந்த நம்பிக்கை இருக்கு. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் நீ நைட்டு பூரா கனவு கண்டுட்டு இருக்கியா? போடா நீ வேற. நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், இதே நீ வீட்டுல அத்தை மாமா கிட்ட வந்து சொல்லி உளறி வச்சிடாதடா. நோ நோ நோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாத. பட் இப்ப மட்டும் நீ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலனா நேரா உங்க வீட்டுக்கு வந்து அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் டேய், ஏன்டா? அப்ப என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. சோ அவ என்கிட்டயே ஒழுங்கா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா. சரி வா. துளசி, ஒர்க்கா எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இதெல்லாம் ஒரு வேலை. இதை செக் பண்றதுக்கு வேற 100 வாட்டி அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போயிடுறாரு. காரு என்ன சொன்னீங்க? ஐயோ, என்ன நம்ம பக்கம் திருப்பிட்டாரு? அது ஒன்றும் இல்லை சார், இதுதான் நீங்க கொடுத்த அழகான வேலைன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, பாருங்க. எப்பா தப்பிச்சேன். எங்க இருந்து வேலையை பார்க்கறது இந்த ஓட்ட சிஸ்டத்தை வச்சுட்டு? அப்பப்ப ஹேங் ஆகி வெளியில வந்துருது. துளசி, இவன் தான் என்னோட கசின். ஓ சரி, இருந்துட்டு போட்டும். இப்போ அதுக்கு என்ன? வருண், என்ன இப்படி மொக்கையே இன்ட்ரடியூஸ் பண்ற? உன் ஆள் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருறா, அவ என்னையவே மதிக்க மாட்டா. துளசி, நான் கேட்டதுக்கு முடிவை யோசிச்சிங்களா? என்ன என்ன யோசிச்சிங்களா? உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னப்பா நீயும் உன் முடிவை சொல்றேன்னு டைம் கேட்ட. சொல்றேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் கேட்கலான்னு வந்தேன். நீங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. என்கிட்ட பதில் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் அடிக்கடி இதே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? பதிலே சொல்ல முடியாத இடத்துல நான் இருக்கேன். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா துளசி, எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்கல. என்னை நிம்மதியாக ஒர்க் பார்க்க விடுங்க. துளசி ப்ளீஸ், உனக்காடி எவ்வளோ காலம்னாலும் நான் காத்திருப்பேன். ப்ளீஸ் வருண், புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பிடிவாதமாக நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. வெளியில ஏன் துளசி இப்படி நடிக்கிற? உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுட்டு ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்னதான் துளசி பிரச்சனை? உன் ப்ராப்ளமும் சொல்லிட்ட, அதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன துளசி நீ யோசிக்கிறதுக்கு இருக்கு? உனக்கு யாரும் இல்ல, அம்மா அப்பா இல்ல, தங்கச்சி தான், உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி எது தப்பு எதுன்னு அவங்கவுங்க வாழ்ந்த சூழ்நிலையை வச்சு உருவாக்குனது. எனக்கு சரியா தெரியுற விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியுது, உங்களுக்கு தப்பா படுற விஷயம் எனக்கு சரியா தெரியுது. அவ்வளோதான், சிம்பிள். இனிமே எப்படி வாழ போறோம் அதை பத்தி மட்டும் யோசிங்க. ஏன் பாஸ்ட்டை மட்டும் யோசிச்சே நீங்க பேசுறீங்க? இது நம்மளோட லைஃப் துளசி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ முன்னாடி உன்னோட பாஸ்ட்ல எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா என் கூட வந்ததுக்கு அப்புறம் எந்த கஷ்டமே நீ படக்கூடாது துளசி. ப்ளீஸ், உன்னை ரொம்ப உண்மையா நான் லவ் பண்றேன், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இன்னும் மட்டும் நல்லா புரிஞ்சுக்க துளசி. நான் காத்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணுக்காண்டியோ காதலுக்காண்டியோ இல்லை, ஒரு அழகான உறவை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப்ல கஷ்டத்தையே பார்த்த உனக்கு இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு காட்டி உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா துளசி உனக்கு? நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறீங்க வரும். உண்மையாகவே என் கூட சேர்ந்து வாழணும்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, யாருமே அவளுக்கு இல்லை, தனியாக தான் வளர்ந்துட்டுருக்கா, தனியாக தான் இருக்கிறா, அவளை நான் லவ் பண்ணுறேன், உங்களால் ஏற்றுக்க முடியுமா? சொந்த பந்தம் எதுவுமே கிடையாத ஒரு அனாதை பொண்ணு, இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், ஏற்றுப்பீங்களான்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க வரும். இதெல்லாம் படத்துக்கு வேணால் செட் ஆகலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சரி வராது. ப்ளீஸ். டேய் வருண், நில்லு. ஏங்க இப்படி பண்றீங்க? உண்மையான அன்புக்கு இந்த காலத்துல எந்த மதிப்புமே கிடையாது. ச்சே. துளசி அழாதடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.